Dear students, I am Malar. In the video, we signals and system related Anna University question. Determine whether the given system is stable by finding h of z. H of z is a transfer function and plotting the pole 0 diagram. Y of n y of n equal to 2y of n minus 1 minus 0.8 y of n minus 2 plus x of n plus 0.8 x of n minus 1. May 2003 and December 2016, 16 mark question. Okay, first of all write the given data எழுதியிருக்கும். இப்போ next stepல என்ன பண்ண போறோம்னா take z transform on both side. z transformல வேற ஒண்ணும் இல்ல, n can be replaced by z அப்படிதான். y of n எப்படி மாறும், y of z மாறும். next equal to 2 ங்கிறது கோஎஃபிஷியன்ட், அது அப்படியே எழுதணும். பிராக்கெட்ல என்ன இருக்கு, என்ன நம்பர் இருக்கு, n கிட்ட என்ன நம்பர் இருக்கோ அது வந்து z க்கு பவரா வரும். இப்போ -1 இருக்கு, so z பவர் -1 into y of z minus 0.8 ங்கிறது கோஎஃபிஷியன்ட், n -2 இருக்கு, z பவர் -2 y of z plus x of z. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா z பவர் 0 ன்னு அர்த்தம். நமக்கு தெரியும் எந்த நம்பருக்கும் பவர் வந்து 0 னா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ x of z தான் நமக்கு வரும். 0.8 ங்கிறது கோஎஃபிஷியன்ட் அண்ட் பிராக்கெட்ல -1 இருக்கு, n -1 இருக்கு, ஸோ z பவர் -1 x of z. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த எல்லா டேர்ம், அதாவது y of zலாம் ஒன் சைடு, x of zலாம் அதர் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதெல்லாமே இது வந்து y of z, இது வந்து y of z, இது எல்லாமே x of z இல்லையா. இதெல்லாம் அப்படியே நமக்கு ரைட் சைடு இருக்கட்டும், இதை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். ஸோ y of z இந்த ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸாக மாறும், மைனஸ் இந்த டேர்ம், இந்த மைனஸ் வந்து லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இது எல்லாமே y of z டேர்ம், இது எல்லாமே x of z டேர்ம். நெக்ஸ்ட்டு இவ்வளோ வேல்யூலேருந்து நமக்கு y of z காமனாக எடுக்க போகிறோம். ஸோ y of z வெளியில் போயிடுச்சுன்னா 1 minus 2 into z power -1, இது நமக்கு வெளியில் போயிடுச்சு, ப்ளஸ் 0.8 z power -2. ஓகே, அதே மாதிரி இவ்வளோ டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x of z காமனாக எடுக்க போகிறோம். காமனாக எடுக்கும்போது 1 plus 0.8 z power -1. நமக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா, இது வந்து அவுட்புட், இது வந்து இன்புட். ஓகே, எப்படி எழுதணும் பாருங்கள், y of z நியூமரேட்டர் டிவைடட் பை x of z. ஓகே, y of z ரிலேட்டடாக உள்ள டேர்ம் அதுக்கிட்ட என்ன இருக்கோ அது டிவைடட் பையாக வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி எழுதிடுவாங்க, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு மேலே உள்ள டேர்ம் கிடைக்கணும். ஸோ y of z கிட்ட என்ன இருக்கோ அது நமக்கு டினாமினேட்டரில் வரும். x of z கிட்ட என்ன இருக்கோ ப்ராடக்ட்டில் என்ன இருக்கோ அது வந்து நியூமரேட்டரில் வரும். திஸ் இஸ் ஃபார் நியூமரேட்டர், திஸ் இஸ் ஃபார் டினாமினேட்டர், மறந்துடாதீங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இதில் நமக்கு மேக்ஸிமம் பவர் என்னது, இந்த இடத்துல மேக்ஸிமம் பவர் வந்து z பவர் -2 இல்லையா. அதுக்கு ரிவர்ஸ் z பவர் -2 இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன எடுக்கணும், z பவர் 2 ப்ளஸ் எடுத்துக்கலாம், z பவர் 2. அதை z பவர் 2 கொண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் நத்திங், மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை z ஸ்கொயர். புரிஞ்சுதா? மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை z ஸ்கொயர். அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, க்ராஸ் ஆகி நமக்கு மேலே உள்ள டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம z பவர் 2 மல்டிப்ளை பண்ணுவோம். இது நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு z நமக்கு இங்கே இருக்கட்டும், ஒரு z மட்டும் நான் வெளியில் எடுத்திருக்கேன், ஒரு z நம்ம உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் பவர் இங்கே -1 தானே. ஸோ அதனால் ஒரு z மல்டிப்ளை பண்ண போகுது. ஸோ z minus 0.8 z பவர் 1 அண்ட் z பவர் -1 ஈக்குவல் டு z பவர் 0 ஆயிரும் ஈக்குவல் டு 1. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, அடுத்து இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா இதோட மேக்ஸிமம் பவர் z பவர் -2. ஸோ 2 கொண்டே நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், z ஸ்கொயர் -2 இன்ட்டு z பவர் 2 இன்ட்டு z பவர் -1னா பேஸ்மெண்ட் சேம் வந்து பவரை நம்ம ஆட் பண்ணுறோம். 2 - 1 1, அதான் வந்து 2z. இந்த இடத்துல z பவர் 2 இன்ட்டு z பவர் -2னா z பவர் 0 ஈக்குவல் டு 1, ஸோ 0.8. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நியூமரேட்டரில் அப்படியே இருக்கட்டு, அது நமக்கு செப்பரேஷனில் தான் இருக்குது. டினாமினேட்டர் நம்ம வந்து இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது ஜஸ்ட் ஆர்டினரியாக நம்ம பண்ணலாம், இது ஜஸ்ட் பாயிண்டடாக இருக்கிறனால நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பயன்படுத்த பண்ணலாம். என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி தெரியும் கால்குலேட்டரில் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். தெரியாமல் யாருக்காவது இருந்துச்சுன்னா இது பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மோடை செக் பண்ணி, மோடில் வந்து தட் இஸ் 3 டைம்ஸ் நம்ம மோடில் 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு 1 இருக்கும், 1 நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்னோன் இருக்குது. ஓகேவா, அதுக்கடுத்து ஒரு ஆரோ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம புஷ் பண்ணுறோம். டிகிரி வந்து 2 இருக்கும். சரி, ஏன்னா இதோட பவர் வந்து 2 இல்லையா. ஸோ டிகிரி நம்ம 2 ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஏயோட வேல்யூ நமக்கு வந்து 1 இல்லையா. ஸோ ஏயோட வேல்யூ 1 நான் 1 கொடுக்குறேன்.
அடுத்து ஈக்குவல் டு கொடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து ஈக்குவல் டு, அடுத்து பியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து -2, ஸோ -2. அதுக்கப்புறம் நான் ஈக்குவல் டு கொடுக்குறேன். அடுத்து சியோட வேல்யூ வந்து நமக்கு 0.8. அப்புறம் ஈக்குவல் டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்குது, 1.447 கிடைக்குது. இப்போ நம்ம 55 மேலே இருக்கனால ஒரு நம்பர் ஆட் பண்ணி நம்ம அப்படியே நெக்லேட் பண்ணுறோம். 1.45, அதான் நமக்கு 1.45. ஓகே இருக்கா. அடுத்து ஷிஃப்ட் அடித்து ஈக்குவல் டு அடித்தா நமக்கு ஜே டேர்ம் கிடைக்கும், காம்ப்ளெக்ஸ் டேர்ம் கிடைக்கும். அது வந்து 0, ஸோ அதனால் நம்ம விட்டுடலாம். ஓகே. அடுத்து நம்ம x2 வேல்யூ கண்டுபிடிக்கும். ஏன்னா 2 இது வந்து 0.1.45 முடிச்சிட்டோம். இனி இந்த வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் மறுபடியும் ஒரு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண இந்த இடத்துல இருக்குது ஈக்குவல் டு. ஓகே, ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு x2 வேல்யூ கிடைக்கும். x2 வேல்யூ என்னது 0.552 இல்லையா. 2 டிஜிட்டோட பிடிக்கலாம். 0.552 இருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். இங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி விடுவோம். மோஸ்ட்லி இருக்காது. ஷிஃப்ட் அடித்து ஈக்குவல் டு, இங்கே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0, ஸோ அதனால் விட்டுடலாம். ஸோ இதான் நமக்கு தேவையான செப்பரேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல போல் 0 எழுத போகிறோம். ஆக்சுவலாக போல்ஸுங்கிறது என்னென்னா 0/p. போல்ஸ்னால் பாதம்னு ஞாபகம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் தெரியும் பாதம். ஓகே, பாதம் எப்போது, இது வந்து தொப்பி. தொகுதி பகுதின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து தொகுதினா இது பகுதி. புரியுதா? தொகுதினா நியூமரேட்டர், பகுதினா டினாமினேட்டர். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். தொகுதினா தொப்பி தலையில் எதுனா வைப்போம், அது வந்து மேலே இருக்கிறது. ஸோ நியூமரேட்டர் டேர்ம் வந்து நமக்கு 0s. ஓகே, அடுத்து போல்ஸ் பீனா பாதம் நமக்கு கீழே தானே, கால் வந்து கீழே தான் இருக்கும். ஸோ பாதம், பகுதிங்கிறது கீழே உள்ளது. ஸோ ஓகே, அப்போ நம்ம இந்த டேர்மில் Z-1.45 தான் வந்து நமக்கு இது வந்து ஒரு போல், இது வந்து ஒரு P1, இது வந்து P2. அது எப்படி எழுதணும், Z-1.45 = 0. அப்போ Z = ப்ளஸ் வந்து ரைட் சைடு வரும்போது மைனஸ், ரைட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். 1.45 அதை நம்ம எழுதியிருக்கோம். P2வும் அதே மாதிரி தான் 0.55. ஓகே, டினாமினேட்டர். நெக்ஸ்ட்டு ஜீரோஸுங்கிறது என்னென்னா நியூமரேட்டரில் வந்து இது வந்து ஒரு டேர்ம், 2 Z இருக்கிறதுனால இது வந்து Z = 0, Z1. அகைன் இங்கே வந்து ரைட் சைடு போகும்போது மைனஸாக மாறும். ஸோ Z2 = -0.8. இப்போ நம்ம போல் 0 எழுதிட்டோம். இதை நம்ம டயக்ராமில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதை எப்படி ட்ரா பண்ணலான்னு பாருங்கள். ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ், ஒரு நம்ம யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல பிளாட் பண்ணலாம். P1, அதாவது போல்ஸ் வந்து எப்படி நம்ம பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறது, இது வந்து போல்ஸ். ஓகே, இந்த மாதிரி டாட் வச்சு ரவுண்ட் பண்ணியாச்சுன்னா அது வந்து ஜீரோஸ் வந்து அப்படி ரவுண்டு 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, போல்ஸ் வந்து என்ன இருக்குது, P1 P2 இல்லையா. P1 வந்து 1.45, 1.4 வைங்க நமக்கு தெரியும். இது வந்து இவ்வளோ 1, இது வந்து ரேடியஸ் வந்து 1 இல்லையா. ஐ மீன் யூனிட் சர்க்கிள், அதோட இது வந்து ரேஞ்ச் வந்து 1. ஸோ 1.45 வந்து இதை விட நமக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ 1.45 இது வந்து P1. P2ங்கிறது 0.55, 0.55ங்கிறது 1 விட கம்மி. ஸோ அப்ராக்சிமேட்டடாக நமக்கு இந்த ரேஞ்ச் யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே தான் வரும், இன்சைட் தி யூனிட் சர்க்கிள். ஓகே, P2 = 0.55. அதே மாதிரி ஜீரோங்கிறது 0 நமக்கு எக்ஸாக்டாக மிடில் வரும். ஓகே, அடுத்து Z2ங்கிறது -0.8, மைனஸ் லெஃப்ட் சைடு. 0.8ங்கிறது 1 விட கம்மி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே தான் வரும். ஓகே, இப்போ நம்ம இதில் இருந்து தான் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, அந்த போல்ஸ் வந்து இன்சைட் தி யூனிட் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிள். போல்ஸ் வந்து அவுட் சைட் தி யூனிட் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள். இப்போ பாருங்கள், P2ங்கிறது வந்து யூனிட் சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஸ்டேபிள். ஓகே, பிகாஸ் P2 லொக்கேட்டட் இன்சைட் தி யூனிட் சர்க்கிள், ரைட். நெக்ஸ்ட்டு P1ங்கிறது வந்து யூனிட் சர்க்கிளை தாண்டி வெளியில் இருக்குது, இது அவுட் சைடில் இருக்கிறதுனால இது வந்து அன்ஸ்டேபிள். இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். P1 அவுட் சைட் தி யூனிட் சர்க்கிள், ஸோ திஸ் இஸ் ஃபார் அன்ஸ்டேபிள். P2 லொக்கேட்டட் இன்சைட் தி யூனிட் சர்க்கிள், திஸ் இஸ் ஃபார் ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிள் சேர்ந்தாச்சுன்னா அது வந்து ஹென்ஸ் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, அதாவது ஒரே ஒரு போல் வந்து வெளியில் இருந்ததுனால ஓவரால் சிஸ்டம் வந்து நம்ம அன்ஸ்டேபிள்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, திஸ் டயக்ராம் இஸ் நத்திங் போல் 0 plot, okay, of H of Z. Thank you, students.